Hello everyone, exercise 1.4 first sum பார்க்கலாமா? அதுல நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? Determine whether the graph given below represent a function. இப்போ நமக்கு ஒரு graph கொடுத்துட்டு அது ஃபங்க்ஷனா இல்லையான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஈஸியான சம் எப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இது சப்டிவிஷன் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த மாதிரி ஒரு கர்வ் கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம ஒரு வெர்டிகல் லைன் இந்த இடத்துல வரைஞ்சுக்கோங்க. எக்ஸுக்கு ஒரு வெர்டிகல் லைன். ஏன்னா எக்ஸுக்கு தான் 1 பாயிண்ட் மட்டும் தான் இருக்கணும். ஒரே பாயிண்ட் வந்து 2 டைம்ஸ் ஒரே எக்ஸ் வந்து ஒரே இது வந்து 2 டைம்ஸ் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு கர்வ் வரைஞ்சுக்கோங்க. அதில் வந்து எந்த இதில் வந்து பாயிண்ட் ஆகுதுன்னு பாருங்க. இந்த கர்வ் வந்து இங்கே ஒரு பாயிண்ட் வருது, இதே வெர்டிக்கல் லைனில் இங்கே ஒரு பாயிண்ட் வருது. ஸோ சேம் தானே. இப்போ இங்கே 2 இருந்துச்சுன்னா எக்ஸோட வேல்யூ வந்து ரெண்டுக்குமே என்ன வரும்? 2 வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான் இந்த வெர்டிக்கல் லைனில் மீட் பண்ணணும். அதே 1க்கு மேலே வந்து மீட் ஆச்சுண்டா இது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ இது ஃபங்க்ஷனா இல்லையா? நமக்கு ஃபங்க்ஷன் கிடையாது. ஏன்னா 1 ஆர் மோர் பாயிண்ட்ஸில் மீட் ஆகுது. ஸோ அதே மாதிரி நம்ம எழுதிடணும். எப்படி எழுதலாம்? இந்த கிராஃப் வந்து மீட்ஸ் இந்த வெர்டிக்கல் லைனை அட் மோர் தென் 1 பாயிண்ட்ல வந்து மீட் ஆகுது அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு. அப்போ இது என்னது? ஃபங்க்ஷன். அப்போ இது என்ன? நமக்கு ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன்ல நமக்கு வந்து இப்படி இந்த மாதிரி ஒரு கர்வ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த கர்வ் வந்து ஒரே எக்ஸில் வந்து இங்கே ஒரு வெர்டிக்கல் லைன் வரைஞ்சோம்னா நம்ம வந்து ஒரே ஒரு பாயிண்ட்டை தான் நமக்கு மீட் ஆகுது. ஸோ 1 பாயிண்ட்ல மீட் ஆச்சுன்னா நமக்கு என்ன சொன்னோம்? அது ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அ ஃபங்க்ஷன். அது என்ன சொல்லணும்? இந்த கர்வ் வந்து மீட்ஸ் இந்த வெர்டிக்கல் லைனில் 1 பாயிண்ட்ல தான் மீட் பண்ணுது அப்படின்னு சொல்லி எழுதிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன்ல நமக்கு இந்த மாதிரி ஒரு கர்வ் கொடுத்துருக்காங்க. எஸ் என்ற ஷேப்ல இருக்கா? ஸோ இங்கே வந்து ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணி பாருங்க. இல்லை இங்கேயும் ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணி பாருங்க. ட்ரா பண்ணும் போது நமக்கு எத்தனை பாயிண்ட் மீட் ஆகுதுன்னு பாருங்க. எத்தனை பாயிண்ட் மீட் ஆகுது? இங்கே 1க்கு மேலே ஒரே இதில் பாயிண்ட் மீட் ஆகுது. ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகேவா? அப்போ இதை ஈஸியாக எழுதிக்கோங்க. திஸ் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஸோ ஈஸியாக எழுதிக்கணும். எப்படி? திஸ் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். எதனால ஃபங்க்ஷன் கிடையாது? நமக்கு இந்த கர்வ் வந்து மீட்ஸ் த வெர்டிக்கல் லைன் அட் மோர் தென் 1 பாயிண்ட்ஸ். மோர் தென் 1 பாயிண்ட்ஸில் மீட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாமா? ஃபோர்த் சப்டிவிஷனில் ஸ்ட்ரைட் லைன் ஒன்று இருக்குது. இங்கே நம்ம ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணி பார்த்தோம்னா இங்கே நமக்கு ஒன்லி 1 பாயிண்ட்ல மட்டும்தான் மீட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் அ ஃபங்க்ஷன். த கிராஃப் மீட்ஸ் த வெர்டிக்கல் லைன் அட் 1 பாயிண்ட். ஓகேவா? புரிஞ்சுதா? ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? அதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? லெட் எஃப் a to b, f such that a to b ன்னு சொல்லியிருக்காங்க. a to b a ஃபங்க்ஷன். f ஃபங்க்ஷன் வந்து a to b ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு? f of x is equal to x by 2 minus 1 இப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வேர் a is equal to a க்கு சம் வேல்யூ கொடுத்துட்டாங்க. a is equal to 2, 4, 6, 10, 12 கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் b is equal to 0, 1, 2, 4, 5, 9 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரெப்ரசன்ட் f by என்னென்ன பண்ண சொல்லியிருக்காங்க? நமக்கு செட் ஆஃப் ஆர்டர் பேட்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டேபிள், ஆரோ டயக்ராம், கிராஃப் இந்த 4 பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஃபங்க்ஷனை வந்து a to b வந்து ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க. a வந்து இப்போ இங்கே எழுதுறது தானே, இது வந்து a இது bன்னு சொல்லுவோமா? ஸோ இது a b ஆரோ டயக்ராம்ல இது a இது b. இதுலேருந்து ஒரு லைன் போச்சுன்னா அதை தானே நம்ம என்ன சொல்லுவோம்? ரிலேஷன்னு சொல்லுவோமா? ஸோ அந்த ரிலேஷனை தான் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஃபங்க்ஷன் டினோட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் நமக்கு ஒரு ஏவோட வேல்யூ நம்ம எழுதியாச்சு, பியோடது எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, அதாவது ஏவோட வேல்யூ ஒவ்வொன்றையும் நம்ம f of x என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க? x divided by 2 minus 1 இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க தானே. ஸோ இந்த இதை வந்து நம்ம எழுதிடணும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஏவோட ஒவ்வொரு வேல்யூவையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். f of 2 ஃபர்ஸ்ட் ஏவோட ஒவ்வொரு வேல்யூவையும் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 2 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 2 divided by 2 minus 1 ஆயிடும். இந்த டேர்ம் 1 ஆகிடும். ஓகேவா? அதாவது 2 divided by 2ங்கும் போது ரெண்டுமே 2 டேபிளில் வரும். அப்போ இங்கே 1 ஆகிடும். ஓகேவா? 1 minus 1 is equal to 0. நம்ம 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 0 கிடைச்சிருக்கு. உங்களுக்கு புரியணும்னா 2, 0ன்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது என்ன? இங்கேருந்து நமக்கு ஏக்குலேருந்து பிக்கு போகிற ரிலேஷனை தான் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? அதானே நம்ம கொடுத்துருக்காங்க? a to b, ஏலேருந்து பிக்கு போகிற ரிலேஷனை கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு f of x. ஓகேவா? அதான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம 2 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 4 சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது f of 4 divided by 2 minus 1 இது எப்படி வரும்? 1 2s are 2, 2 2s are 4.
ஸோ நமக்கு இந்த டேர்ம் எப்படி வரும்? 2 minus 1 is equal to 1. அப்போ நமக்கு 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு 1ன்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம்? நெக்ஸ்ட் 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். f of 6 is equal to நமக்கு 6 divided by 2 minus 1. So 1 2s are 2, 3 2s are 6. So 3 minus 1. 3 minus 1 is equal to 2. 3ல 1 போச்சுனா 2. நெக்ஸ்ட் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? 10 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ f of 10 divided by 2 minus 1. அதாவது x இருக்கிற இடத்துல நம்ம ஒவ்வொரு a ஓட ஒவ்வொரு வேல்யூவையும் தனித்தனியாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் 10ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 2s are 2, 5 2s are 10. ஸோ மேலே இங்கே என்ன இருக்குது? நமக்கு 5 மட்டும் தான் இருக்குது. 5 minus 1. 5ல 1 போச்சுனா 4. நம்ம இங்கே வந்து 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 கிடச்சிருக்கு. இங்கே என்ன கிடச்சிருக்கு? நமக்கு 10ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 4 கிடச்சிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன வேல்யூ இருக்குது? நமக்கு 12 மட்டும்தான் இருக்குது. ஸோ f of 12 is equal to 12 divided by 2 minus 1. 1 2s are 2. இங்கே 6 2s are 12. ஸோ 6 minus 1 நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு 5 கிடைக்கும். ஸோ இங்கே நம்ம 12ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு 5ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போ நமக்கு என்னென்ன பண்ண சொன்னாங்க? ஆர்டர் பேர் எழுத சொன்னாங்களா? ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஆர்டர் பேர் எழுத சொன்னாங்க. ஆர்டர் பேர்னா எப்படி? நம்ம கண்டுபிடிச்சோம்ல, அதாவது 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிச்சு? 0ன்னு கிடச்சிச்சா? ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆர்டர் பேர்னு சொல்லுவோம். ஓகேவா? அதாவது x, f of xன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இங்கே சைடில் போட்டிருக்கோம்ல, இந்த வேல்யூவை அப்படியே எடுத்து எழுதிருங்க. ஸோ அதுதான் நம்மளோட ஆர்டர் பேர். என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2, 0, 4, 1, 6, 2, 10, 4, 12, 5. ஸோ இதுதான் நம்மளோட ஆர்டர் பேர். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் டேபிள் எழுத சொல்லியிருந்தாங்க. ஸோ டேபிள் எப்படி எழுதலாம்? டேபிள் எப்படி எழுதணும்டா, இங்கே இது நம்ம எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற ஃபார்மேட்டில் தானே எழுதியிருக்கோம். எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸ், இதுவுமே எக்ஸ், இது எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ, அதாவது நம்ம சப்ஸ்டியூட் பண்ணது வேல்யூ, இது வந்து கிடைச்ச ஆன்சர், அதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ டேபிளும் நம்ம எப்படி எழுதணும்? எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு தான் எழுதணும். ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன? நமக்கு 2. ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து எக்ஸோட வேல்யூ 2, 4, 6, 10, 12. நம்ம எக்ஸோட வேல்யூ ஒவ்வொன்றும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? 0. இங்கே செகண்ட் உள்ள வேல்யூ 1, 2, 4, 5 தான் நம்மளோட டேபிள். ஓகேவா? நெக்ஸ்ட் எப்படி எழுத சொல்லியிருந்தாங்க? நமக்கு ஆரோ டயக்ராம் பண்ண சொல்லியிருந்தாங்களா? தேர்ட் ஒன் ஆரோ டயக்ராம். ஓகேவா? ஆரோ டயக்ராம் எப்படி எழுதணும்? ஆரோ டயக்ராமில் நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது ஒன்று, ஏவோட வேல்யூ, இது பியோட வேல்யூ மட்டும்தான் எழுதணும். நம்ம வந்து இங்கே எழுதுன மாதிரி ஆன்சர் எழுதக்கூடாது. நம்ம இங்கே கண்டுபிடிச்சது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? நம்ம ரிலேஷன் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ நமக்கு கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க? ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் நம்ம ஆரோ டயக்ராமில் எழுதணும். ஏவோட வேல்யூ 2, 4, 6, 10, 12. ஓகேவா? நெக்ஸ்ட் பிக்கு என்ன கொடுத்துருக்காங்க? வேல்யூ 0, 1, 2, 4, 5, 9. இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்க ரிலேஷனை எழுதணும். 2லேருந்து 0, எக்ஸ் 2ஆக இருக்கும் போது நமக்கு இது பியோட வேல்யூ 0ல் கனெக்ட் ஆகணும். நெக்ஸ்ட்டு 4, 1. ஸோ 4 இருக்கும் போது 1, எக்ஸோட வேல்யூ 4னா எக்ஸோட வேல்யூ 6னா நமக்கு 2. ஸோ எக்ஸோட வேல்யூ 6, 2. நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ 10னா நமக்கு 4ல் ஜாயிண்ட் ஆகணும். ஸோ 10னா 4ல் ஜாயிண்ட் ஆகணும். 10லேருந்து 4க்கு இமேஜ் போகணும். நெக்ஸ்ட்டு 12லேருந்து 5க்கு இமேஜ் போகணும். 12லேருந்து 5க்கு இமேஜ் போயிருக்கா? நெக்ஸ்ட் இங்கே வேல்யூ கிடையாது. ஸோ இதுதான் நம்மளோட ஆரோ டயக்ராம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்க? நமக்கு கிராஃப் பண்ண சொல்லியிருந்தாங்களா? கிராஃப் எப்படி எழுதணும்? கிராஃபும் இதே மாதிரி தானே நமக்கு எழுதணும். ஸோ வந்து கிராஃப் எக்ஸு, கீழே உள்ளது இந்த டேர்ம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? எக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது ஒய். ஓகேவா? இது 0. நமக்கு எக்ஸோட வேல்யூ எது வரைக்கும் வரணும்? 12 வரைக்கும் வரணும். நமக்கு 2, 4ன்னு எழுதிக்கலாமா? 2, 4, ஏன்னா இங்கே 2 எல்லாமே 2 டேபிளில் வருது தானே. ஸோ 2, 4, 6, 8, 10, நெக்ஸ்ட் 12. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே வந்து இதை 1, 9 வரைக்கும் எழுதணும். பியை வந்து 9 வரைக்கும் எழுதணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அப் டு 9 வரைக்கும் எழுதணும். ஸோ வந்து நமக்கு இங்கே இந்த வேல்யூ 2ஆக இருக்கும் போது நமக்கு இங்கே 0. அப்போ 2, 0.
இது வந்து நம்ம எக்ஸ் கமா ஒய் ஃபார்மேட்டில் தானே எடுத்திருக்கோம். ஸோ வந்து 2,0 2,0னா இதில் தான் நமக்கு பாயிண்ட் வரும். நமக்கு 2,0 ஏன்னா எக்ஸ் வந்து 2 ஒய்யோட வேல்யூ 0 அப்போ இந்த இடம் தானே. ஸோ இதுதான். நெக்ஸ்ட்டு 4,1 4,1னா நமக்கு இந்த இடத்துல வருமா? ஏன்னா 4 இங்கே இருக்குது, 1 இங்கே இருக்குது. ஸோ இதை நீங்கள் பென்சிலில் நோட் பண்ணும்போது உங்களுக்கு நீட்டாக வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 6,2 இங்கே 6,2. நெக்ஸ்ட்டு 10,4 10 எங்கே இருக்குது? 10 நமக்கு இங்கே இருக்குது. 10,4 4 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ 10,4 10,4 நெக்ஸ்ட்டு 12,5 12,5. ஸோ இங்கே வருமா? 12,5 இங்கே வரும். இந்த பாயிண்ட் எழுதிக்கலாமா? இது வந்து 2,0 இது வந்து 4,1 6,2 இது வந்து 10,4 இது 12,5. ஸோ எங்கேருந்து நமக்கு இந்த லைன் வருது? இது வரைக்கும் லைன் வருது. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட கிராஃப்ஸ். புரிஞ்சுதா? ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்க்கலாமா? தேர்ட் ஒன்ல நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ரெப்ரசன்ட் த ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனை வந்து நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணிட்டாங்க. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? எக்ஸ் கமா ஒய் ஃபார்மேட்டில் எழுதுறத நம்ம ஃபங்க்ஷன்னு சொல்லுவோமா? ஸோ நமக்கு அது கொடுத்துட்டாங்க, ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. நமக்கு அதில் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? ஆரோ டயக்ராமும் டேபிள் கிராஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ஈஸி. நமக்கு இதே இது ஒரு வேல்யூ கொடுத்து ஏ கமா பின்னு கொடுத்து ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சு நம்ம எழுதுறதுக்கு இது வந்து ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. அதில் வந்து நம்ம ஆரோ டயக்ராம் பண்ண போகிறோம். ஓகேவா? ஆரோ டயக்ராம் ஃபர்ஸ்ட் உள்ளது நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், இல்லை இதை ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இதை எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஆரோ டயக்ராம் எப்படி போடணும்? 1லேருந்து 2க்கு போயிருக்குன்னு போட போகிறோம். ஃபர்ஸ்ட் உள்ள டேமை எக்ஸில் எழுத போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆரோ டயக்ராம் எழுதலாமா? ஆரோ டயக்ராம் எப்படி எழுதணும்? நமக்கு ஆரோ டயக்ராம் நமக்கு 2 இது தானே வந்திருக்கு, 1x, yன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் டேமை நம்ம எக்ஸ்ன்னு கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. செகண்ட் உள்ளதை நமக்கு ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கு? 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் அந்த கமாக்கு முன்னாடி உள்ளது 1 2 3 4 5. ஸோ 5 வரைக்கும் இருக்கு. 1லேருந்து 5 வரைக்கும் இருக்கு. அதை நம்ம இங்கே எழுதிக்கலாம். 1 2 3 4 5 வரைக்கும் இருக்கா? ஸோ இது ஃபர்ஸ்ட் உள்ளது. நெக்ஸ்ட் செகண்ட் கமாக்கு அப்புறம் உள்ளதை நம்ம எழுதிக்கலாமா? கமாக்கு அப்புறம் என்ன இருக்கு? கமாக்கு அப்புறம் 2, இங்கேயும் 2 இருக்கு. ஸோ இங்கே நமக்கு 1 டைம் எழுதுனா நம்ம போதும். அப்போ 2ன்றதை 1 டைம் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதாவது ஒய்யோட வேல்யூ எப்படியாவது 2ன்றதை 1 டைம் எழுதிக்கோங்க. வேற என்ன வேல்யூ இருக்கு? நமக்கு 3 இருக்கு, 4 இருக்கு. ஸோ 3, 4 இது ஒய்யோடது. எக்ஸோடது நம்ம என்ன சொன்னோம்? 1லேருந்து 2 3 4 5 இது எக்ஸ் 1 2 3 4 5. ஒய்ன்றது செகண்ட் உள்ளது. ஓகேவா? 1 டைம் எழுதுனா போதும். அது செகண்ட்ல நமக்கு என்னென்ன வேல்யூ இருக்கு? 2 3 4 தான் இருக்கு. 2 3 4 தான் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? அவங்களே வந்து நமக்கு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்கல்ல. ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 1, 2. அவங்களே நமக்கு என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க? 1, 2 2, 2 நெக்ஸ்ட் 3, 2 4, 3 5, 4. ஸோ அவங்களே நமக்கு ஒரு 5 ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம அதை நோட் பண்ண போகிறோம். 1, 2 அப்போ 1லேருந்து நமக்கு 2க்கு இமேஜ் போகுது. நெக்ஸ்ட்டு 2, 2 2லேருந்து ஒரு இமேஜ் போகுது. நமக்கு 2லேருந்து 2க்கு ஒரு இமேஜ் போகுது. அடுத்து 3, 2 3லேருந்தும் 2க்கு தான் நமக்கு இமேஜ் போகுது. நெக்ஸ்ட்டு 4, 3 4லேருந்து நமக்கு 3க்கு இமேஜ் போகுது. 5லேருந்து 4க்கு இமேஜ் போகுது. ஸோ 5லேருந்து 4க்கு இமேஜ் போகுது. ஸோ இதுதான் நம்மளோட ஆரோ டயக்ராம். நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்லியிருந்தாங்க? டேபிள் எழுத சொல்லியிருந்தாங்களா? டேபிள் எப்படி எழுதணும்? நம்ம எப்படி எழுதணும்னு சொன்னோம்? நம்ம எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துருக்கோம் தானே. ஸோ எக்ஸ் ஒய்ன்னு எழுதிக்கலாம். எக்ஸுக்கு நமக்கு என்னென்ன கிடச்சிருக்கு? 1 2 3 4 5 1 2 3 4 5. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒய்க்கு ஆர்டர் பேர் இருக்குல்ல. ஸோ இந்த இதை அப்படியே எழுதணும். ஓகேவா? 1க்கும் 2 1, 2 2, 2 3, 2 4, 3. ஸோ 4க்கு 3 5க்கு நமக்கு 4 சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட டேபிள். நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்லியிருந்தாங்க? நம்மளை கிராஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க தானே. ஸோ கிராஃப் பார்க்கலாமா? கிராஃப் எப்படி எழுதணும்? இந்த பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ண போகிறோம். ஓகேவா? அதாவது இது எக்ஸா, இது ஒய், இங்கே 0 இருக்குது, இங்கே எக்ஸ் ப்ளஸ்,
இங்கே 0 இருக்குது, நமக்கு எக்ஸ் 1லேருந்து 5 வரைக்கும் வேல்யூ வேணும். ஸோ 1 2 3 4 5 வரைக்கும் இருக்குது. ஒய்க்கு என்ன வரைக்கும் வேணும், நமக்கு 4 வரைக்கும் வேணும். ஸோ 1 2 3 4. ஸோ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 1, 2. ஸோ எக்ஸ் 1 1, 2. இது வேல்யூ என்ன, 1, 2. நெக்ஸ்ட்டு 2, 2. 2, 2னாலும் நமக்கு சேம் இதே இடத்துல தான் வரும். ஓகேவா, 2, 2. நெக்ஸ்ட்டு 3, 2. 3, 2னாலும் நமக்கு சேம், சாரி இங்கே இது பண்ணிக்கோங்க, 3, 2னாலும் நமக்கு சேமாக தான் இங்கே தான் வரும். ஸோ 3, 2. நெக்ஸ்ட்டு 4, 3. 4, 3னா நமக்கு இங்கே வருமா. ஸோ 4, 3. நெக்ஸ்ட்டு 5, 4. 5, 4னா நமக்கு இந்த இடம் வருமா. ஸோ 5, 4. இது 5, 4. இது 4, 3. 3, 2. இது 2, 2. ஓகேவா. அப்போ இந்த லைன் நமக்கு எப்படி வரும், இங்கே இருந்து இப்படி வந்து இப்படி போகுமா, இங்கே இருந்து இந்த லைன் நமக்கு இப்படி வரும். ஓகேவா, அதாவது இந்த மாதிரி இப்படி கர்வாக இப்படி வரும். நீங்கள் பென்சிலில் நோட் பண்ணும்போது உங்களுக்கு அது கிளியராக இருக்கும், பாயிண்ட் கரெக்டாக வரும். ஓகேவா, சம்ஸ் புரிஞ்சுதா. இதான் நம்மளோட கிராஃப். நமக்கு 3 பண்ண சொன்னாங்களா, ஸோ இந்த 3 ஈஸியாக பண்ணியாச்சு. உங்களுக்கு புரிஞ்சுதா. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.